ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழையில் நம்ம விவசாயிகள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கலைக்கொல்லியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கடைக்கு வரக்கூடிய ஒரு விவசாய நண்பர் என்ன கேட்டார் அப்படின்னா, நான் மருந்து அடிக்கிறேன் பேராக்வேட்டு, ஆனால் ஒரு 10 நாள் தான் கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுது. இப்போ அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? மறுபடியும் நான் மருந்து அடிக்கிறேன், இதனால் எனக்கு மருந்து அடிக்கக்கூடிய செலவும் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஆள் கூலி நம்ம கொடுத்து அடிக்கிறோம்ல, ஒரு டேங்குக்கு 40 to 50 ரூபா வரைக்கும், அதோட செலவும் அதிகமாக இருக்குது. நம்மளது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அடிக்கிறோம் அப்படின்னா 40 டேங்க் அடிக்க வேண்டியதாக வருது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு டைமும் எனக்கு 4000 5000 மருந்து மற்றும் மருந்து அடிக்கக்கூடிய செலவுகள்லாம் ஆகுது. இது எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு சில விவசாயிகள் அவங்களும் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்றது, எனக்கு வாழையில களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு கலை, சரிங்களா, ஒரு ஆர்ட். ஒரு சாகுபடி நீங்க பண்றீங்க, ஒரு பயிர் நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல உரன் மேலாண்மை, பூச்சிக்கொல்லி மேலாண்மை, முக்கியமானது பாத்தீங்கன்னா களை மேலாண்மை, வீடு கண்ட்ரோல் அப்படிங்கிறது, சரிங்களா. அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அதை நீங்க கத்துக்கணும். அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான். இந்த மருந்து கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலையை கண்ட்ரோல் பண்றது ஒரு கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். டு கண்ட்ரோல் த வீட் இஸ் அன் ஆர்ட், சரிங்களா. அந்த ஆர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மலா கடைக்கு போயிட்டு இப்போ நான் ஒரு கெமிக்கல் நேம் சொல்றேன், குளுஃபோசினேட் அம்மோனியம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அதை யாரும் கேட்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? பெரியோ அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பெரியோ அப்படிங்கிறது பிராண்ட் நேம், சரிங்களா. அது கம்பெனி நேம். அவங்க ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் நேம் வச்சிருப்பாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ டாடா அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்றாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராடக்டோட நேம் தான் பெரியோ அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்டோட நேம் என்ன அப்படின்னா ஜிஐ பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பாருங்க. நிறைய விவசாயிகள் அந்த பாட்டிலை எடுத்துட்டு கடைக்கு போவீங்க. கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த பாட்டில் வேணும், இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட அதே கம்பெனி இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா வேற மருந்து கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு இதே மருந்து தான் வேணும்னு சொல்லுவீங்க. அப்படி எதுவும் சொல்லி பழகாதீங்க. ரேட் வைஸ் பாருங்க, ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு போங்க. இல்ல ரொம்ப ஹை பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒமிட் பண்ணிட்டு எங்க வாங்கினீங்களோ அங்க போய்க்கலாம். பட் ஆனா எல்லாமே ஒரே கெமிக்கல் தான். அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் நேம் தான் குளுஃபோசினேட் அம்மோனியம் அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா இதோட லேபிள் கிளைமிங் பாத்தீங்கன்னா பருத்தி மற்றும் மரவள்ளி கிழங்கு இந்த ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நடைமுறையில அது எல்லா விதமான களைகளுக்கும் எல்லா விதமான பயிர் சாகுபடியிலும் பயன்படுத்திட்டு வராங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. முக்கியமா வாழையில இதை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி தடைப்படாது. அந்த பழுப்பு தோன்றது பாத்தீங்களா, இலைகள் எல்லாம், அதுவும் வராது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த களைக்கொல்லியை யூஸ் பண்ணாம கிளைபோசிட்டை யூஸ் பண்ணுவீங்க. கிளைபோசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரவுண்ட் அப், கிளைசில், இல்ல நான் லூஸ்ல எனக்கு ரவுண்ட் அப் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா. இது எல்லாமே தான். உங்களை நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், ஞாபகப்படுத்துறேன், தயவு செஞ்சு சொல்றேன், வாழை காட்டுல உங்களோட தோட்டத்துல எப்பயுமே இந்த கிளைபோசிட், ரவுண்ட் அப், கிளைசில், இந்த லூஸ்ல கிடைக்கக்கூடிய ரவுண்ட் அப்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வாழையில எப்படி களை மேலாண்மை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு டெடிகேட்டடா லைவ் டெமோவோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை செக் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன், அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழையில நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க இந்த 10 நாள்ல முளைக்குது, 15 நாள்ல முளைக்குது, அந்த பஞ்சாயத்தே இருக்காது. ஒன்ஸ் நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா குறைந்தது 40 to 50 நாளுக்கு இது கண்ட்ரோல் இருக்கும். கொஞ்சம் நல்லா மரமும் பெருசாயிருச்சு அப்படின்னா முழுசா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். 3 மாசத்துக்கு கேரண்டியா உங்களுக்கு களைகள் வராது, பெரிய சைஸ்ல மரம் இருந்துச்சு அப்படின்னா. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். குளுஃபோசினேட் அம்மோனியம், பெரியோ அல்லது ஜிஐ பவர் அப்படிங்கிற பேர்ல இருக்கும். நீங்க கடையில போய் கேட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு டேங்குக்கு 50 ml ஊத்துனீங்கன்னா போதும். இது கூட பேராக்வேட் சொல்றோம் பாத்தீங்களா, கருகிற மருந்து, நெருப்பு மருந்து, குரோமெக்சான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இது ஒரு 100 ml.
10 லிட்டருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. நல்லா இருக்கும். எல்லாருமே வாங்கி பயனடையுங்க. உங்களோட வாழை மரத்தில் கலை மேலாண்மைங்கிற ஒரு கலையை இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஈல்டு நீங்களும் எடுக்கலாம். உங்கள் வாழை மரம் நல்லா வளரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.